அரசு விடுதலை செய்ய முன்வந்த போதும் திகார் சிறையை விட்டு வெளியேற மறுத்த அண்ணா ஹசாரே இரண்டாவது நாளாக உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார். அவருக்கு ஆதரவாக சிறைக்கு வெளியே ஆதரவாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே சென்றதால் அவரது கோரிக்கையை ஏற்க அரசு தரப்பு முடிவு செய்தது. வலுவான லோக்பால் மசோதாவை பார்லிமெண்டில் நிறைவேற்ற வலியுறுத்தி தடையை மீறி உண்ணாவிரத போராட்டம் நடத்த முயன்ற காந்தியவாதி அண்ணா ஹசாரே, அவரது ஆதரவாளர்கள் சமூக சேவகர் அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண்பேடி IPS, மூத்த வக்கீல் சாந்தி பூஷன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் டெல்லியில் செவ்வாயன்று காலையில் கைது செய்யப்பட்டனர். சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஹசாரே, கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் 7 நாள் நீதிமன்ற காவலில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நிமிடத்தில் இருந்து உண்ணாவிரத போராட்டத்தை ஹசாரே துவக்கிவிட்டார். திகார் சிறையில் ஹசாரே அடைக்கப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் ஹசாரேவுக்கு ஆதரவான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. திகார் சிறைக்கு வெளியில் ஆதரவாளர்கள் குவிந்தனர். இதனால் திகார் சிறை வளாகமே போராட்ட மைதானமாக மாறிப்போனது. ஹசாரேவை விடுவிக்க அரசு முடிவு செய்து சிறை நிர்வாகத்துக்கு தெரிவித்தது. ஆனால் திட்டமிட்டபடி டெல்லி JP பூங்காவில் உண்ணாவிரதத்துக்கு நிபந்தனையற்ற அனுமதி அளிக்கப்படும் வரை சிறையை விட்டு வெளியே வர ஹசாரே மறுத்துவிட்டார். இதனால் விழிப்பிதுங்கிய நிலைக்கு அரசு தள்ளப்பட்டது. திகார் சிறையில் 2வது நாளாக உண்ணாவிரதத்தை ஹசாரே தொடர்ந்த நிலையில் சிறைக்கு வெளியே ஆதரவாளர்கள் மேலும் மேலும் குவிய துவங்கினர். சிறையின் வெளிவளாகமே ஹசாரேவின் போராட்ட களமாக மாறியது. இதனிடையே அரசு தரப்பு சார்பில் ஹசாரே குழுவினரிடம் பேச்சு நடத்தப்பட்டது. JP பூங்காவுக்கு பதிலாக ராம்லீலா மைதானத்தில் 5 நாட்கள் உண்ணாவிரதம் நடத்த அனுமதி தருவதாக அரசு கூறியது. அதை ஹசாரே தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்ணாவிரதம் துவங்கினால் கோரிக்கை ஏற்கப்படும் வரை அது நீடிக்கும் என்று ஹசாரே தரப்பு உறுதியாக இருப்பதால் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. பேச்சுவார்த்தைக்கு இடையே கிரண்பேடியும் சுவாமி அக்னிவேஷும் திகார் சிறைக்கு வெளியில் கூடியிருந்த ஆதரவாளர்களிடையே பேசினர். எந்த நேரத்திலும் ஹசாரே வெளியே வருவார் என்றும் நாம் அமைதியான முறையில் ஜெயபிரகாஷ் நாராயண் பூங்காவுக்கு செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இதனால் சிறையிலிருந்து வெளியேறியதும் பொது இடத்தில் உண்ணாவிரதத்தை ஹசாரே தொடருவார் என்பது உறுதியாகியுள்ளது. இதனிடையே டெல்லியில் வக்கீல்கள், ஆட்டோ டிரைவர்கள் என பல்வேறு பிரிவினரும் பேரணி, ஆர்ப்பாட்டம் என பல்வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டனர். பல இடங்களில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டதால் போலீஸ் கெடுபிடியும் அதிகமாக இருந்தது. டெல்லியில் மட்டுமின்றி மும்பை, புனே, கொல்கத்தா, சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் ஹசாரேவுக்கு ஆதரவாக பல்வேறு அமைப்பினரும் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் போன்ற அமைதி வழி போராட்டத்திலும் குதித்துள்ளனர். இதனால் நாடு முழுவதும் கொந்தளிப்பான சூழ்நிலை நிலவுகிறது.